அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வல் ஆகிபத்து லில் முத்தகீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியில் முர்சலீன் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் வல் ஃபுர்கானில் மஜீத். பஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃபத்லி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. ஸதகல்லாஹுல் அலிய்யுல் அலீம். أن مقدام ابن معدي كرب رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم ما ملأ آدمي وعاء شرا من بطن بحسب ابن آدم أكلات يكمن صلبه فإن كان لا محالة فثلث لطعامه فثلث لمائه وثلث لنفسه لشرابه وثلث لنفسه أو كما قال عليه الصلاة والسلام. ரபி ஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்ஹம்துலில்லாஹ். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். நம் உயிரிழந்த மேலான நமது தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், முழு உலக முஸ்லீமான ஆண்கள், பெண்கள், குறிப்பாக இந்த தராவியுடைய அவையில் ஒன்று கூடியிருக்கின்ற நம் அனைவர் மீதும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பான சகோதர பெருமக்களே, இந்த வருடம் தராவி தொழுகைக்கு பிறகு ஒவ்வொரு நாளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்துகளும் நவீன அறிவியலும் என்ற தலைப்பின் கீழே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி கொடுத்த சுன்னத்துகளில் எந்த அளவுக்கு இன்றைக்கு அறிவியல் பயன்கள் பொதிந்திருக்கிறது என்பது என்ற கோணத்தில் நம்ம சில தகவல்களை பார்த்து வருகிறோம். ஹஸரத் மிக்தாம் இப்னு மஅதி கர்ப் என்ற ஒரு சஹாபி பெருமானாரை தொட்டும் ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. திருமிதி ஷெரீஃபில் 2380வது செய்தியாக இந்த செய்தி இருக்கிறது. ஒரு நீளமான செய்தி, சுருக்கமாக சொல்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மாமல ஆதமியின் வி ஆன் ஷர்ரம் மின் பத்னின். ஒரு ஆதமுடைய மகன், அதாவது ஆதமுடைய மகன், நம்மளை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இவன் நிரப்புகின்ற பாத்திரங்களிலேயே ஆக மோசமான ஆக கெட்ட பாத்திரம் அவனுடைய வயிறுன்றாங்க. நிறைய பாத்திரங்களை நிறைய பொருள்களை நிரப்புவோம். மனிதன் நிரப்பும் பாத்திரங்களிலேயே ஆக மோசமான பாத்திரம் எது? வயிறு. ஹைர். பிஹஸ்பி இப்னு ஆதம் அக்கலாத்துன் யுகிம்ன சுல்பஹு. ரசூலுல்லாஹ் தொடர்ந்து பேசுகிறாங்க, ஆதமுடைய மகனுடைய அந்த முதுகு தண்டு நிற்கிறதுக்கு சில கவலங்கள் போதும். அவன் முதுகு நிற்கிறதுக்கு சில கவலங்கள் போதும். ஆனால் அவன் பண்ணுறதில்ல. அப்படி குப்பைத்தொட்டில் போடுற மாதிரி கொட்டிக்கிட்டே இருக்கிறான். அதனால் மனிதன் நிரப்புகின்ற பாத்திரங்களிலேயே ஆக மோசமான பாத்திரம் மனிதனுடைய வயிறு என்பதாக பெருமானார் சொன்னாங்க. ஃபைன் கான லா மஹாலா, இல்லை சில கவலங்கள்லாம் போதாதுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபசுலுசு லி தஆமிஹி. நீங்கள் என்ன பண்ணுங்கள், உடலுடைய குடலை 3 பகுதியாக பிரித்து 3ல் ஒரு பகுதி உணவுக்காக, ஃபசுலுசுலி ஷராபிஹி 3ல் ஒரு பகுதி தண்ணீருக்காக, ஃபசுலுசுலி நஃப்சிஹி மூச்சு விடுவதற்கு ஒரு பகுதி, 3 பகுதியாக பிரித்து ஒரு பகுதி சாப்பாடு, ஒரு பகுதி தண்ணீர், ஒரு பகுதி எதுவும் இல்லாமல் காலி இடமாக வைத்துக்கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் நம்ம உண்ண வேண்டிய உணவுடைய அளவை பற்றி பேசுகிறார்கள். நல்லா விளங்கிக்கோங்க. என்ன சாப்பிடணும்னு பேசலை, எவ்வளவு சாப்பிடணும்னு ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸில் பேசுகிறாங்க. இன்னொரு ஹதீஸ் கொஞ்சம் கூடுதலான, இன்னும் கொஞ்சம் தீவிரமாக ரசூலுல்லாஹ் பேசுவாங்க. முஸ்லீம் ஷெரீஃபுடைய 2059வது செய்தி. ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், தஆமுல் வாஹிதி யக்ஃபீல் இஸ்னைன். ஒருத்தருடைய சாப்பாடு ஒருத்தர் சாப்பிடாதீங்க, யக்ஃபீல் இஸ்னைன் 2 பேர் சாப்பிடுங்க. வ தஆமுல் இஸ்னைனி யக்ஃபீல் அர்பா. 2 பேருடைய சாப்பாடு 4 பேர் சாப்பிடுங்க. வ தஆமுல் அர்பா யக்ஃபீல் ஸமானி. 4 பேருடைய சாப்பாடு 8 பேர் சாப்பிடுங்க என்று ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸை சொல்கிறாங்க. புரியுது? செய்தி புரியுதா? ஒருத்தர் தான் சாப்பிட முடியும்னு ஒரு சாப்பாடு இருக்குன்னு, அதை 2 பேர் சாப்பிடுங்க, உனக்கு போதும், அவ்வளவு போதும் என்பதா இந்த ஹதீஸுடைய சுருக்கம். அருமையான சகோதர மக்களே, இப்போ இதில் என்னவெல்லாம் நவீன அறிவியல் பொதிந்திருக்கிறது என்று நம்ம பார்க்கறதுக்கு முன்பாக, நான் கடந்த 11 தினங்களாக சில சுன்னத்துக்களை பேசிட்டு வரேன். இன்ஷா அல்லாஹ் ரமலான் கடைசி வரைக்கும் வேறு சில சுன்னத்துக்களையும் பேச போகிறேன். எனக்கு நினைவு தெரிஞ்சு நம்முடைய சுன்னத்துக்கள்லேயே ஆக சிரமமான கஷ்டமான சுன்னத்துன்னு இது ஒன்று தான். நமக்கு பழக்கமே கிடையாது. நம்ம சாப்பிட ஆரம்பித்தா இதுக்கு மேலே ஒரு வாயும் போகாதுங்கிற போது தான் நம்ம தட்டையை மூடுவோம். அப்படி பழகிக்கிட்டோம் இல்லையா? விருந்துக்கும் அப்படி தான் பண்ணுறோம். எங்கேயாவது விருந்துக்குன்னு போயிட்டா எத்தனை சப்ளையர் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே அவங்க பங்குக்கு வைக்கிறாங்க, சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம்.
இல்லையா? அன்லிமிட்டெட் தான் நமக்கு பழக்கமாயிடுச்சு. லிமிட்டெட் சாப்பாடு நமக்கு ஒத்தே வராது இல்லையா? அல்லாஹ் பாதுகாக்கும். அருமையான சகோதர பெருமக்களே, நல்லா விளங்கி கொள்ளுங்கள். சாப்பாடுங்கிறது அளவோடு இருக்கணும். அளவுக்கு மீறுவது ரசூலுல்லாவுடைய சுன்னத்துக்கு மாற்றமானது. நல்லா விளங்கிக்கோங்க. நான் அறிவியலுக்கு மாற்றமானதுலாம் சொல்ல மாட்டேன். மிதமிஞ்சி சாப்பிடுவது, மூச்சு விட்டால் சில பேர் தும்முவாங்க, மூக்குலேருந்து அரிசி வரும். இது மாதிரி சாப்பிட்றது அல்லாஹ் பாதுகாக்கணும், சுன்னத்துக்கு மாற்றமானது. இப்படி சாப்பிட்றத ரசூலுல்லாஹ் கடுமையாக கண்டித்து இருக்கிறார்கள். குடலை 3 பகுதியாக பிரித்து, ஒரு பகுதி சோறு, ஒரு பகுதி தண்ணீர், ஒரு பகுதி காற்று, இவ்வளவு தான். 2 பேர் சாப்பிட்ற சாப்பாடு 4 பேர் சாப்பிடுங்க. நமக்கு 2 பேர் சாப்பாடு ஒரு ஆளுக்கு போதலை. 2 பேர் சாப்பிட முடியுமா? நான் சாப்பாடு ஒரு ஆளுக்கே போதலை. நல்லா பாதுகாக்கணும். 2 பேர் சாப்பாடை 4 பேர் சாப்பிடுங்க, 4 பேர் சாப்பாடை 8 பேர் சாப்பிடுங்க. பெருமானார் பேசுகிறார். கண்ணியமான சகோதர பெருமக்களே, உணவு நமக்கான வாழ்வாதாரம். நம்ம உயிர் வாழணும்னு சொன்னால் உணவு வேணும். ஆனால் அதே நேரத்தில் அந்த உணவு தான் இன்றைக்கி மனிதனுடைய பெரும்பாலான நோய்க்கு கேடாக இருக்கிறது, காரணமாக இருக்கிறது. இன்றைக்கி நவீன அறிவியல் பேசுது. இன்றைக்கி உலகத்தில் என்னவெல்லாம் நோய் இருக்கிறதோ இந்த எல்லா நோய்களுக்குமான மூலக்கூறு சாப்பாடு தான். எவ்வளவு சாப்பிடணும்னு தெரியல இல்லையா? சாப்பாடு அதிகமாகிறது அல்லாஹ் பாதுகாக்கணும், நம்முடைய உடலுக்கு கேடாக மாறிடும் இல்லையா? நிறைய பட்டியல் கொடுக்குறாங்க. வயிறு நிரம்ப சாப்பிட்றதுனால என்னவெல்லாம் பிரச்சனை வரும்னு ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுக்குறாங்க. நேற்று நான் கருஞ்சீரகத்துக்கு லிஸ்ட்டு பார்த்த மாதிரி இன்றைக்கி வயிறு நிரம்ப சாப்பிட்றதுனால உடம்புல எந்தெந்த பகுதிகளெலாம் கெட்டு போகிறது என்று ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுக்குறாங்க. அஜீரண கோளாறு ஏற்படுகிறது, வாயு உடம்புல தங்குது, வயிறு வீங்குகிறது, உடல் பருமன் ஏற்படுகிறது, நுரையீரல் பாதிக்கப்படுகிறது, இருதயம் வரைக்கும் பாதிக்கப்படுகிறது. நிறைய வயிறு நிரம்ப சாப்பிட்றதுனால என்ன கெட்டுட போகுதுன்னு சொன்னால் ஒன்றும் இல்லைங்க, நம்முடைய ஹார்ட் கெட்டு போயிடும், உடம்புல இருக்கக்கூடிய பார்ட்ஸ் எல்லாம் கெட்டு போயிடும். அதுக்கு ஒரு லிமிட்டட் இருக்குது, இவ்வளவு தான் கொடுக்கணும்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. குப்பை தொட்டி மாதிரி கண்டதெல்லாம் போட்டோன்னு சொன்னால் உடம்பு குப்பை தொட்டி இல்லை, அல்லாஹ் பாதுகாக்கணும். அருமையான சகோதர பெருமக்களே, நிறைய செய்திகள் எழுதுகிறாங்க. முதலாவது, அதிகமான உணவு உடம்புல செரிமானமாகாது இல்லையா? உடம்பு செரிமானம் பண்ணுறதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது இல்லையா? பசி வரும்பொழுது ஒரு அமிலம்சம் இருக்கும், போடக்கூடிய உணவுகளை நன்ன மென்று சாப்பிடணும். அந்த மென்று சாப்பிட்ட பிறகு உடம்பு அதை செரிக்கும். செரித்த பிறகு அந்த உணவில் இருக்கக்கூடிய கனிமங்கள், அந்த கார்போஹைட்ரேட், புரோட்டீன்ஸு, ஃபைபர் போன்றவையெல்லாம் ரத்தத்தில் கலக்கும். ஒரு அளவு தான் செரிக்கும், எவ்வளவு போட்டாலும் செரிக்கின்றது கிடையாது. நல்ல வேலைங்க சொல்லுங்க. எவ்வளவு போட்டாலும் செரிக்கிற மாதிரியான அமைப்பை அல்லாஹ் உடம்புல ஏற்படுத்தலை. உடல் வாங்குவோம், நஃப்ஸு கேட்கும், போட்டுக்கிட்டே இருக்கலான்னு, ஆனால் செரிக்காது. அல்லாஹ் பாதுகாக்கணும். இது எங்கே போய் முடியும்னு சொன்னால் உடம்புல கழிவாக தங்கிடும். நாட்பட்ட கழிவுகள், உடம்புல கழிவுகள் பூரா நிறைய சாப்பிட்றதுனால தான் ஏற்படுது. நான் நோன்பு சம்பந்தமாக பேசினேன். நோன்பு வச்சா உடம்புல இருக்கக்கூடிய நாள்பட்ட கழிவுகள் வெளியேறுகிறது. ஏன்னா பசியின் போது உடம்புக்கு தேவையான சத்துகள் உடம்புல உணவு கொடுக்காத போது உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் சத்தாக மாறி, கொழுப்புகள் எல்லாம் சத்தாக மாறுகிறது. நீங்கள் கணக்கு இல்லாமல் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் உடம்புல கழிவுகள் தங்குகிறது. உடம்புக்கு ஒரு தேவையான கலோரின்னு ஒன்று இருக்குது. இவ்வளோ ஹைட்டுக்கு, இவ்வளோ வெயிட்டுக்கு இவ்வளோ தான் கலோரி. அவர் செய்கிற வேலையை பொறுத்து இருக்குது. சில பேர் 80 கிலோ இருப்பாங்க, கடுமையாக வேலை செய்வாங்க, இவருக்கு கலோரியுடைய அளவு தேவை வேறு மாதிரி இருக்கும். சில பேர் அதே 80 கிலோ இருப்பாங்க, ஆனால் வேலை கம்மியாக இருக்கும், இவருக்கு கலோரி குறைவாக இருக்கும். அதெல்லாம் கணக்கு இல்லாமல் நம்ம நிறையா சாப்பிட்டோம்னு சொன்னால் அதிகமான கலோரிகள் நம்முடைய உடம்பில் கொழுப்பாக மாறும். கொழுப்பு உடல் பருமனுக்கு காரணமாக அமையும். கொழுப்புகள் தான் உடல் பருமனுக்கு காரணமாகும். உடம்பில் கொலஸ்ட்ரால் அதிகரிக்கிறதுக்கு அதிகமான சாப்பாடு ஒரு முக்கியமாக இருக்குது. வயிறு நிரம்ப சாப்பிட்றது கொலஸ்ட்ரால் அதிகரிக்கும். கொலஸ்ட்ரால்னால் என்ன பிரச்சனை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். இருதயம் சார்ந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் அடிப்படை கொலஸ்ட்ரால். இருதயம் சார்ந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொலஸ்ட்ரால் வெளியேற்றுறது. ரத்தத்தில் கொலஸ்ட்ராலுடைய அளவு குறைவாக இருந்துச்சுன்னா இருதயம் அல்ஹம்துலில்லாஹ் நார்மலாக இருக்குது. ரத்தத்தில் கொலஸ்ட்ராலுடைய அளவு அதிகமாக இருந்துச்சுன்னா இரத்த நாளங்கள் பாதிக்கப்படும், இருதய துடிப்பு பாதிக்கப்படும், இருதயத்துடைய ஃபங்க்ஷன் பாதிக்கப்படும். நீங்கள் நிறைய சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் கொலஸ்ட்ரால் அதிகமாகும், இதயம் பாதிக்கப்படும், உயர் இரத்த அழுத்தம் ஏற்படும் என்பதாக பதிவு செய்கிறார்கள் இல்லையா? உடலில் செரிமான படலம்னு ஒன்று இருக்குது. செரிக்கிறது கணையத்திலேருந்து சில இன்சுலின் சுரந்து செரிமானிக்கும். இந்த செரிமான படலம் பாதிக்கப்படும். உடம்பு எப்பயுமே சோர்வாக இருக்கும். நிறைய சாப்பிட்டா என்ன பிரச்சனைன்னு சொன்னால் உடம்புல இருக்கக்கூடிய எல்லா சத்துமே சாப்பிட்ட சாப்பாடை செரிக்கிறதுக்கான வேலை செய்யுமா, உடம்பே பலகீனமாக இருக்கும், உடம்பே சோர்வாக இருக்கும், வேலை செய்ய முடியாது, வேலையிலே கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. நல்லா பாருங்கள், உலகத்தில் சாதித்தவன் பூரா அரை வயிறு சாப்பிட்டவன் தான். வயிறு நிரம்ப சாப்பிட்ட எவனுமே உலகத்தில் சாதிச்சதாக கிடையாது. நிறையா சொல்கிறாங்க வேலை செய்யலை, வேலையில் கான்சன்ட்ரேஷன் கிடைக்காது. நிறைய சாப்பிட்டா மூளை வேலை செய்யாது. சாப்பிடும் போது மூளையில் இருக்கக்கூடிய இரத்த ஓட்டங்களை பூரா செரிக்கிறதுக்கு வேலை பார்க்கும். நான் திரும்பவும் சொல்கிறேனே, உடம்புல இருக்கக்கூடிய எல்லா சத்துமே செரிக்கிறதுக்கு மட்டுமே வேலை பார்த்தா வேறு பார்ட்ஸ் எப்படி வேலை செய்யும்?
மூளை வேலை செய்யாது. நீங்கள் நிறையா சாப்பிட்டீங்கன்னா இதயத்துக்கு பிரச்சனை இல்லை, மூளைக்கே பிரச்சனை. அருமையான சகோதரி பெருமக்களே, தலையில் இருக்கக்கூடிய எல்லா இரத்த நாளங்க இரத்த பகுதிகளும் இரத்த ஓட்டமும் அந்த இறைப்பையை சுற்றியே இருக்கும். மூளை எப்போவுமே மழுங்கி ஒரு மந்த புத்தியோடு இருப்பார்கள் என்பதாக அந்த அதிகமான சாப்பிடுவது சம்பந்தமாக சொல்லப்படுகிறது. செரிமான படலம் பாதிக்கப்படுறது மட்டும் இல்லாமல் உடம்புல இருக்கக்கூடிய பெரும்பாலான பார்ட்ஸ் பாதிக்கப்பட்டு சீக்கிரமாக வயசான மாதிரி தெரிவாங்க. அளவோடு சாப்பிட்றவங்க வயது வந்த பிறகும் இளமையாக இருப்பாங்க. கணக்கு இல்லாமல் சாப்பிட்றவங்க சிறு வயசுலேயே அவங்களுடைய முகத்தில் உடம்பில் ஒரு முதுமை தெரியும். முகத்தில் மட்டும் முதுமை தெரியாது, உடம்பில் இருக்கக்கூடிய பார்ட்ஸும் பலகீனமாக ஆகிவிடும் என்பதாக பதிவு செய்கிறார்கள். இரத்தத்தில் சர்க்கரை அளவை சம அளவில் வைக்கணும்னு சொன்னால் அரை சாப்பாடு சாப்பிடணும். அதிகமாக சாப்பிடும் பொழுது உடம்பில் இருக்கக்கூடிய சர்க்கரைகள் அதிகமாகி இரத்தத்தில் சர்க்கரை அதிகமாகும். சர்க்கரை நோய் வருவதற்கு அதிகமான சாப்பாடு ஒரு காரணமாக இருக்கிறது என்பதாக சொல்கிறார்கள். அருமையான சகோதரி பெருமக்களே, ஒரு மருத்துவர் ஜான் பிரிட்டோ என்பவர் சொல்கிறார், அதாவது பசிக்கும் போது சாப்பிட்றணும், பசி வரும்போது சாப்பிடலைன்னு அதுவும் நோய், பசிக்காத போது சாப்பிட்டா அதுவும் நோய். ரெண்டு சொல்கிறார், பசியோடு சம்மந்தப்பட்டு 2 செய்தி சொல்கிறார். நல்லா பசிக்குது சாப்பிடன்னு சொன்னால் அந்த சாப்பாடு கேட்டு அமிலங்கள் சுரக்கும். இப்போ நம்ம சாப்பிடலன்னு சொன்னால் அந்த அமிலங்கள் குடலை காயப்படுத்தும். அல்சர் நேரத்துக்கு சாப்பிடலாட்டி அல்சர் வருதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் சொன்னால் வயிறு பசிக்கும் போது ஒரு அமிலம் சுரக்கும். அந்த அமிலம் சுரக்கும் போது அறிவு சொல்லும், அப்பா அமிலம் சுரந்துருச்சு, நேரம் ஆகிடுச்சு, சோத்தை போடு, ஏதாவது போடுன்னு சொல்லும். இது ஏதாவது ஒரு பிஸ்கட்டோ பழமோ போட்டுட்டா பிரச்சனை இல்லை. போடலைன்னு சொன்னால் இந்த அமிலம் குடலை காயப்படுத்தும். இது அல்சராக போய் நிற்கிறது. சரி, பசிக்காத போது நல்லா மதியம் சாப்பிட்டோம், ஒன்றும் பெரிய பசி தெரில, சும்மா நைட்டு உட்காந்து சாப்பாடு சாப்பிட்றோம் அப்படின்னா பசிக்காம போது சாப்பிட்டா அந்த அமிலம் சுரக்காது, இது பூரா கழிவாக மாறும். அருமையான சகோதரி மக்களே, பசி இல்லாத போது சாப்பிடுவதும் நோய், பசிக்கும் போது சாப்பிடாமல் இருப்பதும் நோய். உடம்புக்கு என்ன தேவையோ அந்த அளவு சாப்பிட்டோம்னு சொன்னால் உடம்பு அல்ஹம்துலில்லாஹ் ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம அரை வயிறு சாப்பிடும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய செரிமான பிரச்சனை இல்லாமல் இருக்கும். நம்முடைய அந்த உணவில் இருக்கக்கூடிய முழு சத்துக்களையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அதாவது ரசூலுல்லாவுடைய உணவு முறையை பற்றி நம்ம படிக்கும் பொழுது நம்மளை மாதிரி 3 வேளை 4 வேளை கிடையாது ரசூலுல்லா. இன்றைக்கும் நீங்கள் வடநாடுகளில் பார்த்தீங்கன்னா 2 வேளை தான். காலைல பிஸ்கட் மாதிரி ஒன்று சாப்பிடுவாங்க, அது கணக்கில் இல்லை, சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி. மெயின் 9-10 மணிக்கு ஒரு சாப்பாடு சாப்பிடுவாங்க. 2வது இஷாவுக்கு முன்னாடி சாப்பிடுவாங்க. இஷாவுக்கு பிறகு சாப்பிட்றது நம்ம தான். இஷாவுக்கு பிறகு சாப்பிட்றது மிகப்பெரிய நோய். இஷாவுக்கு பிறகு நீங்கள் சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்க முடியுமானா சத்தியமாக முடியவே முடியாது. மருத்துவர் எழுதுகிறாங்க, குறைஞ்சது தூங்குறதுக்கு முன்னாடி 3 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்முடைய சாப்பாடு முடிச்சிருக்கணும். வாயெல்லாம் ஃபுல்லாக கட்டிட்டு 3 மணி நேரத்துக்கு பிறகு தான் படுக்கைக்கு போகணுன்றாங்க. இஷாவுக்கு பிறகு சாப்பிட்றத அனுமதிக்கவே படலை. 2 சாப்பாடு தான். ஒன்று கதா, காலைல 9 மணிக்கு சாப்பிட்றது, 10 மணிக்குள்ளே சாப்பிட்றது. இன்னொன்று இஷாவுக்கு முன்னாடி சாப்பிடுவது. இஷாவுக்கு முன்னாடி சாப்பிட்ற உணவுக்கு பேர் அஷா, காலையில் சாப்பிட்ற உணவுக்கு பேர் கதா. ரசூலுல்லாவுடைய வாழ்க்கையை பாருங்களேன், சுமார் 8-9 மணி நேரம் ஸ்பேஸ் இருக்கும். நான் கடந்த நோன்பு சம்மந்தமாக பேசும்போது சொன்னேன், உடம்பில் மெட்டபாலிசம்னு ஒரு ப்ராசஸ் நடக்கும். அது என்ன மெட்டபாலிசம் சொன்னால் இதோட முடிச்சிடறேன் இன்ஷா அல்லாஹ். நம்ம ஒரு சாப்பாடு சாப்பிடும் பொழுது அந்த சாப்பாடு முழுசாக செரித்து அந்த சாப்பாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சத்துக்களும் குடல் உறிஞ்சிகள் மூலமாக இரத்தத்தில் கலக்குது இல்லையா, இந்த ப்ராசஸ்க்கு பேர் மெட்டபாலிசம். சுமார் 8 மணி நேரம் ஆகும். ஒரு ஆப்பிள் சாப்பிட்றீங்க அல்லது ஒரு உருளைக்கிழங்கு சாப்பிட்டா கூட இந்த உருளைக்கிழங்கில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட், இதில் இருக்கக்கூடிய ஃபைபர், இதில் இருக்கக்கூடிய மினரல்ஸ், இதில் இருக்கக்கூடிய விட்டமின்ஸ், இதில் இருக்கக்கூடிய புரோட்டீன்ஸ், இது எல்லாமே முழுசாக செரித்து இரத்தத்தில் கலக்கிறதுக்கு 8 மணி நேரம் ஆகும். இது கடையில் நீங்கள் எது சாப்பிட்டாலும் இந்த உருளைக்கிழங்கில் இருக்கக்கூடிய மீதமுள்ள சத்துக்கள் பூரா கழிவாக மாறிடும். இது பூரா கழிவாக மாறிடும். அருமையான, நமக்கு ஒரு ஏப்பம் வந்துட்டால் சிரிச்சிருச்சு மைண்ட் செட் வந்துட்டோம். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஏப்பம் வந்துச்சுன்னு வைங்களேன், இதுக்கு முன்னாடி போட்டதெல்லாம் சாப்பிட்டா செரிச்சிருச்சு, உடம்பு கொஞ்சம் கேப்பு கிடச்சிருச்சுன்னு சொல்கிறோம். அப்படி கிடையாது. 8 மணி நேரம் ஆகும். ரசூலுல்லாஹ் காலைல 10 மணிக்கு சாப்பிட்றாங்களா, அடுத்து 8 மணி நேரத்துக்கு பிறகு தான் அடுத்த சாப்பாடு நைட்டு சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு 8-10 மணி நேரத்துக்கு பிறகு தான் மறுநாள் காலைல சாப்பிட்றாங்க. ஒரு சாப்பாட்டிற்கும் இன்னும் சாப்பாட்டிற்கும் மத்தியில் குறைஞ்சது 8 மணி நேரம் இருக்கணும். சாப்பாடு அளவாக சாப்பிடணும். உலகத்தில் எந்த நோயும் நம்மை தொடாமல் பார்த்துக்கொள்ளலாம். அப்படி இல்லை, இது ஒரு தொடர்ந்து ப்ராசஸ் இயங்கிக்கிட்டே இருக்கணும்னு நினச்சோம்னு சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ளுங்க, வயிறு உணவை தேடாது, நஃப்ஸு தான் தேடும். ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் பாருங்களேன், 2 கவலங்கள் போதும்னு, சில கவலங்கள் போதும் ஹதீஸ் சொல்லியிருக்காங்க. ரசூலுல்லாஹ் வார்த்தை பொய்யாயிருமா? சில கவலங்கள், ஒரு 2 ரொட்டி சாப்பிட்டு அல்ஹம்துலில்லாஹ் இருக்க முடியும். 20 ரொட்டி சாப்பிடணும்னு கட்டாயம் இல்லை. 2 ரொட்டி மனசு உடம்பு கேட்கும். அந்த 20 ரொட்டி இருக்க மீதமுள்ள எக்ஸ்ட்ரா எல்லாமே நஃப்ஸு கேட்கறது.
நஃப்ஸுக்கு நம்ம சோறு போட ஆரம்பிச்சோன்னு சொன்னால் நஃப்ஸு செழிப்பாக இருக்கும், உடம்பு நாசமாக போயிடும். நமக்கு நஃப்ஸு நாசமாக போனாலும் பரவாயில்ல, உடம்பு கெட்டு போயிடக்கூடாது. ஹதீஸில் ரசூல்லா தெளிவாக சொல்கிறாங்க, 1/3 பகுதியை சாப்பிடுங்க, 1/3 பகுதி தண்ணீருக்காக ஒதுக்கி கொள்ளுங்கள், 1/3 பகுதி நீங்கள் காலியாக விட்டு கொள்ளுங்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள் என்பதாக. அருமையான சகோதர மக்களே, ரசூலுல்லாவுடைய இந்த சுன்னத்துக்களை பின்பற்றுவது முயற்சி செய்வோம். சிரமமாக இருக்கிற மாதிரி இருக்கும், கஷ்டமாக இருக்கும். பழகிட்டோம்னு சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் பெருசாக தெரியாது. நம்ம அனுபவப்பட்டதில் சொல்கிறோம், சாப்பிடும் போது பசிக்கிற மாதிரி தெரியும், சாப்பிட்டு முடித்த பிறகு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அந்த சிந்தனையே வராது. ஹதீஸில் கூட பாருங்கள், ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு ஆழமாக சிந்திச்சிருக்கிறாங்கன்னு, சாப்பிடும் போது உட்கார்றதுல கூட ஒரு முறை இருக்குது. நம்ம பெரும்பாலும் சேரில் உட்காந்துருக்கோம், இல்லை சமணக்கால் போட்டு உட்காரோம். குத்த வச்சு உட்காந்திங்கன்னு சொன்னால் குடல் அமுங்கிரும், ஒரு அளவு சாப்பிட்றது பிறகு வயிறு நம்புற மாதிரி இருக்கும். ஒரு பையில் அரிசியை போடும்போது பையுடைய முனையை நல்லா பிடிச்சிக்கிட்டு நீங்கள் அரிசி போட்டிங்கன்னு சொன்னால் அரிசி ரொம்ப மாதிரி தெரியும். நீ கையை எடுத்துறீங்கன்னா அரிசி கீழே இறங்கின்னு இன்னும் கொஞ்சம் கேப் இருக்கும். அது மாதிரி நீங்கள் ரசூலுல்லாஹ் உட்கார்ற மாதிரி உட்காந்திங்கன்னு சொன்னால், அத்தியாத்தில் உட்காந்தாலும் சரி, இல்லை குத்த வச்சு உட்காந்தாலும் சரி, குடல் பகுதி அது நெருங்கின மாதிரி இருக்கும். கொஞ்சமாக பாதி வயிறு சாப்பிட்டாலே வயிறு ரொம்ப மாதிரி இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் வயிறு மிரிச்சு நம்ம கிளம்புறோம். ஆனாலும் அதுக்கப்புறம் கொஞ்சம் எந்திரிச்ச பிறகு கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஹதீஸ் இங்கே வேலை செய்யும். அருமையான சகோதர பெருமக்களே, அந்த அடிப்படையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவை முழுமையாக படிப்பதற்கு முயற்சி செய்யணும், அதை வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்யணும். அதன் மூலமாகத்தான் இந்த உலகத்திலும் ஈடேற்றம் பெற முடியும், மறுமையிலும் ஈடேற்றம் பெற முடியும். அந்த நல்ல நசீபை ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்து நல்ல புரிவானாக. வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.